தென்னிந்திய திருச்சபை ஹைகிரவுண்ட் சேகரம் நல்மேய்ப்பர் ஆலய குடும்பங்களின் சார்பாக வாழ்த்துதலையும் சமாதான கூறுதலையும் உங்களுக்கு நாங்கள் சொல்லுகிறோம். இந்த ஆன்லைன் ஆராதனை இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே வீடுகளிலே இருந்து குடும்பமாக ஆராதிப்பதற்கு ஏதுவாக அமையும் என்று நான் நம்புகிறேன். வெகு தொலைவிலே உள்ளவர்களும் மருத்துவமனையில் இருக்கிறவர்களும் நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் என்பதை மறவாதபடி நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரித்து இந்த ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொள்ள பட்சமாய் அழைக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தரை துதியுங்கள். நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது. கர்த்தர் எருசலேமை கட்டுகிறார், துரத்துண்ட இஸ்ரவேலரை கூட்டிச் சேர்க்கிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவருடைய காயங்களை கட்டுகிறார். எருசலேமே கர்த்தரை ஸ்தோத்திரி, சீயோனே உன் தேவனை துதி. அவர் உன் வாசல்களின் தாழ்பாள்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். ஜெபம் பண்ண கடவோம். எங்களை ஆளுகிற, எங்களை ஆண்டு கொள்ளுகிற, என் ஜனத்தை காத்து கொள்ளுகிற பரம தகப்பனே, இந்த பரிசுத்த நாளுக்காக நாங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளவும், பணிந்து குனிந்து நடுக்கத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் குடும்பங்களாக வீடுகளிலே அமர்ந்து ஆராதிக்கும் பொழுது ஒவ்வொரு வீட்டிலும் கர்த்தர் பிரசன்ன கர்த்தராக இறங்கி வந்து ஜனங்களை தொட்டு ஆசீர்வதிக்கவும், அவருடைய போராட்டங்களிலிருந்தும் அவளை விடுவிக்கவும் தேவ நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் ஒவ்வொருவரும் தனிநபர் இடைவெளி, முகக்கவசம், கிருமி நாசினி கொண்டு கைகளை நாங்கள் கழுவி சுத்திகரிக்க ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு உதவி செய்யும். ஆராதனையிலே கர்த்தர் தலைவராக இருந்து இந்த ஆராதனையை நடத்தி தருவீராக. ஆராதனையிலே கர்த்தர் ஒவ்வொருவரையும் நீ சகல விதத்திலும் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆராதனை ஒரு விடுதலையின் ஆராதனையாக, ஒரு ஸ்தோத்திரத்தின் ஆராதனையாக இருக்க தேவ நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவநாம மகிமைக்காக கீதங்கள் 3வது பாடலை நாம் பாடுவோம். உன்னதம் ஆழம் எங்கேயும். கீதங்கள் 3வது பாடல்.
பரிசுத்தாவி நாமத்தினாலே ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்கள் ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். மாறி மாறி வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷ சங்கீதம் 138. 138ஆம் சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். உம்மை என் முழு இருதயத்தோடு துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கர்த்தரின் மகிமை பெரிதாயிருப்பதினால் அவர்கள் கர்த்தரின் வழிகளை பாடுவார்கள். நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது வலதுகரம் என்னை ரட்சிக்கும். நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த அவர் பரிசுத்தாவினாலே கன்னிமரியால் திருப்பதி பிறந்தார். அந்த உலகத்தில் மூன்றாம் நாள் உட்காருவோம். இந்த பரிசுத்த ஆராதனைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தரை தொழுது கொள்வது எவ்வளவு நல்லது என்பதை வேதத்திலே நாம் கவனிக்கிறோம். நாம் கர்த்தரை முழு மனதோடு தொழுது கொள்வதற்கு ஏதுவாக நம்முடைய திருச்சபையின் வாலிப ஆண்கள் இன்று நம்மை தொழுது கொள்ளும் ஆராதனை நிலையிலே நம்மை நடத்துவார்கள். அவர்களை கர்த்தருடைய நாமத்திலே நான் பட்சமாய் வாழ்த்தி வரவேற்கிறேன்.
கர்த்தருடைய கிருபை நம்மோடு இருப்பதாக. ஆமென். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதைவன் கூடாரத்தை அணுகாது. ஆம், தேவனுக்கு பிரியமான ஜனங்களே, இந்த நேரம் கூட நம்ம ஞாயிறு காலை ஆராதனையை இந்த யூடியூபிலும் மற்றும் ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஈடிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் கூட கொஞ்ச நேரம் துதித்து ஆராதிக்க போகிறோம். ஒருவேளை நிறைய பேர் யோசிக்கலாம், சர்ச்செல்லாம் மூடிட்டாங்க, தொழுது கொள்ள முடியலையேன்ட்டு. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்லினாலும் மண்ணினாலும் கட்டப்பட்ட ஆலயத்தை விட அவர் சாயிலாலேயே படைக்கப்பட்ட நம் சரீரமாகிய ஆலயத்தில் தான் வாசமாயிருக்கிறது ரொம்ப ஆசைப்படுறாரு. துதிகளில் மத்தியில் வாசமாயிருக்கிற தேவன் நாம் இப்போ கொஞ்ச நேரம் துதித்து ஆராதிக்கும் போது நம் மத்தியில் வாசமாயிருந்து நம்மளை அபிஷேகித்து அவர் பிரசன்னத்தால் நம்மளை மூட ரொம்ப ஆசையாக இருக்கிறாங்க. நமக்கு தெரிந்த பாடல்கள் தான் பாட போகிறோம். நல்லா சந்தோஷமாக கை தட்டி பாட போகிறோம். என்னடா இவன் ஆரம்பிக்கும் போதே பொல்லாப்பு வாதையெல்லாம் வராதுன்னு சொல்கிறான், உலகம் ஃபுல்லாக கொரோனா இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஒருவேளை அப்படி யோசிக்கிறவங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத் நோகோவை எரியிற அக்கினியில் தூக்கி போட்டாங்க. தானியேலை சிங்கத்தின் கெபியில் தூக்கி போட்டாங்க. யோனாவை மீனின் வயிற்றுக்குள் தூக்கி போட்டாங்க. ஆனால் 3 பேர் இறந்துட்டாங்களா என்ன? இல்லை, அவங்கள உயிரோட சுகபத்திரமாக அற்புதமாக பாதுகாத்த தேவன் நம்ம கூட இருக்கிறார். ஒருவேளை நமக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ தொல்லை, ஏன் கொரோனாவே வந்தாலும் அதன் மத்தியில் நம்மளை பாதுகாத்து அற்புதமாய் அதன் மத்தியில் நம்மளை மீட்டு வெளிக்கொண்டு வர்றதுக்கு தேவன் நல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம் பிறந்த நாள் முதல் இன்று நொடி வரை நம்மளை எவ்வளோ அழகாக கண்ணின் மணி போல இரத்தை கோட்டைக்குள் மறைத்து நம்மளை பாதுகாத்து வருகிறார். இன்னும் நம் பரலோகம் கூட்டி செல்கும் வரை நம்மளை மிக அற்புதமாக பாதுகாப்பார். அந்த நம்பிக்கையோடு நமக்கு தெரிந்த பாடல் துதியுங்கள் தேவனை என்ற பாடலை கைத்தட்டி பாடலாம். தேவனை துதியுங்கள் தூயோனை, துதியுங்கள் தேவனை, துதியுங்கள் தூயோனை. அவரது அதிசயங்களை பாடி, அவரது அதிசயங்களை பாடி, அவர் நாமத்தை பாராட்டி, அவரை ஆண்டவர் என்றறிந்து அவரை போற்றுங்கள். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, ஆர்ப்பரித்து வணங்குங்கள். தேவனே துதியுங்கள் மன்னவனை போக்கினோனே, கானானின் தேசத்தை காட்டினோனே, கர்த்தரை போற்றுங்கள். இஸ்ரவேலின் மக்களின் மன்னவனை, இடையூற்றினை போக்கினோனே, கானானின் தேசத்தை காட்டினோனே, கர்த்தரை போற்றுங்கள். ராஜனை கர்த்தாதி கர்த்தனை ஆர்ப்பரித்து வணங்குங்கள். துதியுங்கள் தேவனை, துதியுங்கள் தூயோனை, துதியுங்கள் தேவனை, துதியுங்கள் தூயோனை. அல்லேலூயா. அடுத்த பாடலாக கன்வென்ஷன் பாடல் புத்தகத்தில் உள்ள பாடல் 143வது பாடல், காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு.
மீட்பர் உண்டனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. பார்த்தீங்கன்னா, என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. ஒருவேளை ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க, இந்த லைவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கலாம். ஒருவேளை இதுக்கப்புறம் வாழ்க்கை இல்லையோ அப்படின்னு யோசித்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை டாக்டர் கைவிட்டிருக்கலாம், தெரிஞ்சவங்க கைவிட்டிருக்கலாம், ரிலேட்டிவ்ஸ் கைவிட்டிருக்கலாம். ஆனால் யார் கைவிட்டாலும் நம்மளை காப்பாற்றி நம்மளை அன்பு கூற யார் இருக்கிறா? அகல ஆழ உயரமாய் எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இவ்வளோ நாள் நம்மளை நடத்திட்டு வந்த தேவன் இனிமேலும் அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை யோனா மீன் வயிற்றுக்குள்ள இருந்தான். இப்போ சொல்றாங்க நிறைய பேருக்கு ஆக்சிஜன் இல்லை, ஆக்சிஜன் ரொம்ப லோவா இருக்கு, ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் கிடைக்க மாட்டேங்குதுன்ட்டு. ஆனா யோனா எப்படி 3 நாள் மீனோட வயிற்றுக்குள்ள அவன் எப்படி பிரீத் பண்ணியிருப்பான்? மீனோட வயிற்றுக்குள்ள அவனுக்கு எப்படி ஆக்சிஜன் கிடைச்சிருக்கும்? யோசிச்சு பார்க்கவே முடியல. ஆனா அந்த யோனாவை கூட ஆண்டவர் 3 நாள் மீனோட வயிற்றுக்குள்ள வச்சு அவனை அவ்வளோ அழகா பாதுகாத்து உயிரோட வெளியே கூட்டு வந்தார். அந்த தேவன் யார் கூட இருக்கா? இந்த பார்த்துட்டு இருக்க உங்களையும் என்னோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேவன் நம்மளை கைவிடவே மாட்டார். ஒருவேளை பயப்படாதீங்க, நம்பிக்கையோட ஒரு முறை இந்த பாடலை படிக்கலாம். என்ன வந்தாலும் நம்புவே என்னை சமீபர், யார் கைவிட்டாலும், டாக்டர் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. என்ன வந்தாலும் நம்புவே என்னை சமீபரை, யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு உண்டனக்கு உண்டனக்கு, காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. அப்படி இருந்த இடங்களில் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, ஆண்டவரே
ஒருவேளை நம்ம குடும்பத்தில் பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை தெரிஞ்சவங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம், ரிலேட்டிவ்ஸ் பாதிக்கப்பட்டிருக்கலாம், இல்லை நமக்கு யாரோ தெரியாதவங்க ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிட்டு இருக்கலாம். அவங்களே ஒரு நிமிஷம் கண்ணோக்கி பார்க்க போகிறோம். நம்ம ஜெபத்தில், நம்ம விண்ணப்பத்தில் அவங்களுக்காக இன்னைக்கு ப்ரேயர் பண்ண போகிறோம். ஆண்டவரே, வியாதியின் மத்தியில் போராடும் அனைவருக்கும் நீங்கள் சுகமளிங்க ஆண்டவரே. வியாதியின் மத்தியில் கஷ்டப்பட அனைவருக்கும் பிரசன்னம் இறங்கட்டும். இரத்த கோட்டைகள் மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவர் எல்லாரையும். ஒருவேளை நம்ம வீட்டில் சுகவீனங்கள் யாரும் இருந்தால் அவங்க மேலே கை வச்சது, கொரோனா மட்டும் இல்லை, எந்த சுகவீனம் எந்த பலவீனம் இருந்தாலும் அவங்க மேலே கை வைத்து ஆண்டவர் கை வைத்து ஜெபிக்க போகிறோம். இந்த நிமிஷம் நம்ம ஜெபிக்கும் அந்த நிமிஷம் ஆண்டவர் பிரசனம் இறங்க போகிறது. நம்ம குடும்பத்தில் ஒரு அபிஷேகம் நடக்க போகுது. நம்பி பாடலாம். சுகம் நீரா நீரே வியாதியின் மத்தியில் கடந்த நாட்களில் இன்றும் என் அருகில் என் கூடவே வந்தீர். கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர். இன்றும் என் அருகில் என் கூடவே வந்தீர். வரும் காலங்களிலும் நீர் இருப்பீர். எழும்பி வரும் எழும்பி வரும் புயல், எழும்பி வரும் அந்த புயலில் அவரே என் கண்மலை. புயல்களிலே அப்பா உண்மை கண்மலை யார் உண்டு எனக்கு? நீரே என் கண்மலை, என் நம்பிக்கை, என் புகலிடம் நீர் ஆண்டவரே. பொங்கி வரும் அலைகள் மேலே பாதத்தின் சுவடுகளே. அவருடைய பிரசன்னம் இறங்குது, அவருடைய வல்லமை இறங்குகிறது. நம்மோடு இருந்தவர், கடந்த நாட்களில் என்னுடனே இன்று என்னோடு இருக்கிறார். என் அருகில் என்னோடவே வந்தீர். கடந்த நாட்களில் என்னுடனே இருந்தீர். இன்றும் என் அருகில் என் கூடவே வந்தீர். என்றும் நம்மோடு இருக்கிறார். எழும்பி வரும் அலைகளிலே நீரே என் கண்மலை. பொங்கி வரும் அலைகள் மேலே பாதத்தின் சுவடுகளே. எழும்பி வரும் புயல்களிலே, எழும்பி வரும் புயல்களில் அவரே என் கண்மலை. நீரே உணர்ந்து பாடலாம், உணர்ந்து பாடலாம். பாடும்போது நம் அக்கினி நடைபெற போது, பாடும்போது அபிஷேகம் வருகிறது, பாடும்போது அற்புதம் நடக்க போகிறது. அலைகள் மேலே பாதத்தின் சுவடுகள். அறிக்கையிட போறோம், ஒரு அறிக்கையிட போகிறோம். வியாதியே உன் தலை குனிந்தது, என் மேல் உன் ஆளுகை இப்ப கிடையாது. உன்
இந்த கொரோனாவின் ஆளுகை நம்ம மேல் முடிய போகிறது, இந்த வியாதி முடிய போகிறது. ஒருவேளை வந்திருக்கலாம், ஆனால் போக போகுது. அதன் மத்தியில் நம்மளை வழிநடத்த ஆண்டவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அபிஷேகத்தோடு பிரேயர் பண்ணலாம், நம்பிக்கையோட ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த வியாதியில் கஷ்டப்படுற அனைவரும் நீர் கண்ணோக்கிறோம் அப்பா. உயிருக்கு போராடி இருக்கும் அனைவரும் நீர் கண்ணோக்கிறோம் அப்பா. அவங்களை கைவிட மாட்டி இருக்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிற ஆண்டவரே. என் மேலே உன் ஆளுகை முடிந்ததே. ஏன்னா என் மேல எங்க அப்பாவோட ஆளுகை வரப்போகுது. என்னை எதிர்க்க கூடிய ஏது ஆயுதங்கள் எதுவும் வாய்க்காதே. இன்னும் ஒரு முறை அர்ப்பணிக்கலாம். ஆதியே உன் தலை குனிந்ததே. என் மேலே உன் ஆளுகை முடிந்ததே. என்னை எதிர்க்க கூடிய ஏது ஆயுதங்கள் எதுவும் வாய்க்காதே. எழும்பி வரும் புயல்களிலே, எழும்பி வரும் புயல்கள் அவரே என் கண்மலை. நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் அலைகள் மேலே உம் பாதத்தின் சுவடுகளே. ஆமென். ஆண்டவரே, இந்த நேரம் வியாதியில் கஷ்டப்படுற அனைவரையும் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உம் தூய ரத்தத்தால் குணப்படுத்தும் ஆண்டவரே, உம் ரத்தத்தால் குணப்படுத்தும் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக ரத்தம் சிந்தினீரப்பா, எங்களுக்கு வியாதிக்காக நீர் ரத்தம் சிந்தினீரப்பா. இந்த வியாதியில் கஷ்டப்படுற அனைவரையும் நீர் தொட்டருளும் அப்பா. உம் ரத்த கோட்டைகள் மறைத்து நீர் பாதுகாத்து வரணும்ப்பா. எல்லாத்தையும் தாண்டி நம்பிக்கை கொடுங்க ஆண்டவரே, விசுவாசம் கொடுங்க ஆண்டவரே. நிறைய பேர் பயப்படுறாங்க ஆண்டவரே, இந்த வியாதி என்ன கொண்டுருமோ, இந்த வியாதி என்னை மூழ்கடிச்சிருமோ. இல்லவே இல்லை. ஆண்டவர் நம்மளை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். யோனாவை பாதுகாத்த ஆண்டவர், தானியேலை பாதுகாத்த ஆண்டவர், ஷாத்ராக் மேஷக் ஆபேத்நேகோ முடி கூட கருகாம பாதுகாத்த ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்க கூட இருக்கிறார். அவர் உங்களை பாதுகாப்பார். பயப்பட வேண்டாம். பரலோகராஜ்யம் சமீபமா இருக்கிறது. அதுக்கு நம்ம தயாராகணும். இந்த வாழ்க்கை மாயான வாழ்க்கை. இந்த வாழ்க்கை கொஞ்ச நாள்ல முடிய போகுது. ஆனா இந்த வாழ்க்கையோட கஷ்டங்களை ஆண்டவர் தீர்ப்பார். ஆண்டவரே, எதுவும் வாய்க்காதே. வியாதியே உன் தலை குனிந்ததே. என் மேலே உன் ஆளுகை முடிந்ததே. என்னை எதிர்க்க கூடியதேது ஆயுதங்கள் எதுவும் வாய்க்காதே. எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. நம்பிக்கையோட அவரே என் கண்மலை. அவர் நம்மை பாதுகாப்பார். அவர் நம்மை வழிநடத்த போகிறார். அவர் நம்மை பாதுகாக்க போகிறார். இந்த பேண்டமிக் எவ்வளவு வருஷம் ஆனாலும், எத்தனை வருஷம் ஆனாலும் அதன் மத்தியில் வழிநடத்துவார். நம்ம நம்பிக்கையோட பாடலாம், நம்பிக்கையோட பிரேயர் பண்ணுங்க. எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை. பொங்கி வரும் அலைகள் மேலே. உண்மையா பிரேயர் பண்ணியிருக்க அனைவரும் பாதத்தில் ஒப்படைக்கிறப்பா. நீர் கண்ணோக்கி அருளும் அப்பா. உங்க ரத்தத்தால் நீங்க சுத்திகரிங்க. உங்க ரத்தத்தால் நீங்க விடுதலை கொடுங்க. உங்க ரத்தத்தால் விடுதலை உண்டு. உங்க ரத்தத்தில் மகிழ்ச்சி உண்டு. உங்க ரத்தத்தில் சமாதானம் உண்டு. உங்க ரத்தத்தில் நீடிய சாந்தம் உண்டப்பா. நீங்க நிம்மதி கொடுங்கப்பா. நீங்க சந்தோஷம் கொடுங்கப்பா. எந்த வீட்டில் கஷ்டப்படுறாங்களோ, வியாதிகளை துக்கப்படுறாங்களோ, நீங்க மாற்றிருங்கப்பா. உங்க சிறையிருப்பை நீங்க மாற்றிருங்க ஆண்டவரே. இந்த காலை ஆராதனைக்கு இந்த பிரசங்கம் அடுத்தது எல்லாம் உங்க பாதத்தில் ஒப்படைக்கிறப்பா. நீங்களே வழி நடத்துங்கப்பா. இதை பார்க்குற அனைவரும் உங்க பிரசனத்தை அனுபவிக்கணும். இதை பார்த்து கொண்டிருக்க அனைவரோட துக்கம் சந்தோஷமாய் மாற நீங்களே செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்தநாள் திருமண நாட்களை அனுசரிக்கிறவர்கள் பெயர்களை வாசிக்கிறேன். 17ஆம் தேதி திருமதி சுஜா அர்னால். 17ஆம் தேதி செல்வி எஸ் ஜெனிஃபர் ஜோஸ்னி. 17ஆம் தேதி செல்வி என் ஜெல்சி. 18ஆம் தேதி திருமதி ஸ்டெல்லா கோல்ட்வின். 18ஆம் தேதி செல்வன் கே ஜான்சன் ஜெபதுரை.
19ஆம் தேதி திரு டி ஸ்டான்லி லிவிங்ஸ்டன், 19ஆம் தேதி திரு டிசி அமல்ராஜ், 19ஆம் தேதி திருமதி புஷ்ப பிரியா, 20ஆம் தேதி திருமதி சிறிய புஷ்பம், 21ஆம் தேதி செல்வியை கிஃப்டா கிளாடி கிரேசியா, 22ஆம் தேதி செல்வி ஜே ஜென்சி, 22ஆம் தேதி செல்வி டி ஜியானா மாலினி ஆகியோர் இந்த வாரத்திலே தன்னுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். தங்களுடைய திருமண நாளை அனுசரிக்கிறவர்கள் திருமதி என் திரு பி ஜான் பாக்கியநாதன் தம்பதியர்களும், 16ஆம் தேதி 17ஆம் தேதி திருமதி என் திரு ப்ரொஃபஸர் டாக்டர் ஜி ஜெயக்குமார் தம்பதியர்களும், 18ஆம் தேதி திருமதி என் திரு ரூபன் டேவிட் ராஜ் தம்பதியர்களும், 20ஆம் தேதி திருமதி என் டாக்டர் ஜே சுரேஷ் துரை தம்பதியர்களும், 22ஆம் தேதி திருமதி என் திரு ஜே ஐசக் நீல் தினகரன் தம்பதியர்களும் தங்களுடைய திருமண நாளை அனுசரிக்கிறார்கள். பிறந்தநாள் மற்றும் திருமண நாளை அனுசரிக்கிற திருச்சபை மக்களுடைய அன்போடு கூட வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் நம்முடைய பாடல் குழுவினர் வாழ்த்து பாடல் பாடுவார்கள். தொடர்ந்து நம்முடைய குருவானார் அம்மா அவர்கள் ஜெபிப்பார்கள். ஒவ்வொரு நாளும் அவர்களோடு கூட இருப்பதாக இந்த கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் முதல் 49ஆம் வசனம் வரை. லூக்கா 24ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் முதல். அவர்களை நோக்கி, மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் சங்கீதங்களிலும் என்னை குறித்து எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நிறைவேற வேண்டியதென்று
நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லி கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே என்றார். அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மனதை அவர் திறந்து அவர்களை நோக்கி, எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து பாடுபடவும் 3ஆம் நாளிலே மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கவும் வேண்டியதாயிருந்தது. அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார் என்பதை வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆமேன். இந்த கொரோனா காலத்திலே நாம் வீடுகளிலே இருந்து கர்த்தரை ஆராதிக்க நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வீடுகளிலே இருந்து வேதத்தை திறந்து வேதத்தை நாம் தியானிக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு இருப்பார். கடந்த வாரத்திலிருந்து நமக்கு முழு ஊரடங்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற எம்எல்ஏக்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னுமாக புதிதாக முதலமைச்சராக பதவி ஏற்றிருக்கிற மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்காகவும், மந்திரிகளாக பதவி ஏற்றிருக்கிற சக மந்திரிகளுக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சகல அதிகாரிகளுக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவர்கள் எடுக்கிற முயற்சிக்கு திருச்சபையாக நாம் யாவரும் வேண்டிய ஒத்துழைப்பு கொடுத்து நம்மையும் நம்முடைய தமிழக ஜனத்தையும் இந்திய ஜனத்தையும் நாம் பாதுகாக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். மேலும் நாம் விலகி இருக்க வேண்டும், வீட்டில் இருக்க வேண்டும், தனித்திருக்க வேண்டும். அமெரிக்காவிலே ஒரு அமைப்பு கண்டுபிடித்திருக்கிறது, நம்முடைய மூச்சு சுவாசம் மூலமாகவும் அந்த காற்று வெளியே செல்லும் பொழுது மற்றவர்களை அது பாதிக்கிறது என்று அவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆகவே தயவு கூர்ந்து முகக்கவசம் எப்பொழுதும் நீங்கள் அணிந்து உங்களையும் மற்றவர்களையும் பாதுகாக்க நான் வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் உங்களுடைய கரங்களை அவ்வப்போது கிருமி நாசினி கொண்டு நீங்கள் சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள், அல்லது சோப்பு போட்டு சுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். இன்னுமாக முகத்தை அடிக்கடி நீங்கள் கழுவி முகத்தை சுத்தமாக உங்களை பத்திரமாக வைத்து கொள்ளுங்கள். உங்களுக்காக ஹைக்ரவுண்ட் சேகரம் நல்மேப்பர் ஆலயத்தின் குடும்பங்கள் ஜெபிக்கின்றன. ஆகவே திடமாக இருங்கள், தைரியமாக இருங்கள். இந்த நோயினாலே பாதிக்கப்பட்டவர்கள் இருந்தால் அவர்களை நீங்கள் ஃபோனிலே பேசலாம், வீடியோ காலிலே பேசி அவர்களை உற்சாகப்படுத்த, அவர்களுக்காக ஜெபிக்க நான் பட்சமாய் அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை காத்து கொள்வாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன். இந்த நாளிலே நாம் சிந்திக்கிற தலைப்பு உன்னதத்தின் பலன், பவர் ஃப்ரம் ஆன் ஹை. தேவனுக்கு 3 பண்புகள் உண்டு. 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் காட். நீங்கள் அறிந்த காரியம்தான். ஒன்று ஆம்னிசியன்ஸ், ஆல் நோயிங் காட். சர்வத்தையும் அவர் அறிந்தவர். இங்கே எங்கே இருந்தாலும் உங்களை அவர் அறிந்தவர். நீங்கள் வானத்திலே இருந்தாலும் பாதாளத்திலே இருந்தாலும் உங்கள் வீட்டிலே ஒரு அறையிலே தனித்து நீங்கள் இருந்தாலும் உங்களை அவர் அறிந்திருக்கிறார். இரண்டாவதாக ஆம்னிபோட்டன்ஸ்.
ஆல் பவர்ஃபுல் காட், சர்வ வல்லமை உடையவர். உங்களுடைய கட்டுகளிலிருந்து உங்களை கர்த்தர் விடுதலை செய்ய முடியும். இந்த நோய்களிலிருந்து அவர் விடுதலை செய்ய முடியும். நம்முடைய திருச்சபையின் முகப்பிலே ஜெபித்து எண்ணெய் புட்டிகளை நாம் வைத்திருக்கிறோம். நீங்கள் ஆலயத்துக்கு ஜெபிக்க வருகிறவர்கள் உங்களுக்கு தேவைப்பட்டால் எண்ணெய் புட்டியை கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபித்து எடுத்து செல்ல கேட்டுக்கொள்கிறேன். அது உங்களுக்கு சர்வாங்க கர்த்தருடைய வல்லமையை கொடுத்து சுகம் கொடுக்கும் என்று நான் விசுவாசித்து அதிகமாக ஜெபிக்கிறேன். மூன்றாவதாக கர்த்தரை குறித்து நாம் அறிந்து கொள்ளுகிற காரியம் ஆம்னி பெனிவலன்ஸ், சுப்ரீம்லி குட். இயேசுவானவர் கூட பூமியிலே அவர் பிறந்திருக்கும் பொழுது நன்மை செய்கிறவராக அவர் சுற்றி தெரிந்தார். ஆகவே நாம் கர்த்தருக்கு பெயர் கொடுக்கலாம், சர்வ நல்லவர், சர்வ வல்லவர் என்று சொல்லுவோம். சர்வ நல்லவர், மிகவும் நல்லவர். ஆகவே ஆம்னிசியன்ஸ் காட், சர்வத்தையும் அறிந்தவர். ஆம்னிபோட்டன்ஸ் காட், சர்வ வல்லமை உடையவர். ஆம்னி பெனிவலன்ஸ் காட், சர்வ நல்லவர். அவர் உங்களோடு இந்த நாளிலும் வருகிற நாட்களிலும் இருப்பாராக. உன்னதத்திலே இப்படிப்பட்ட தேவன் இருந்து நமக்கு பலன் கொடுக்கிறார். இவ்வளவு பெரிய ஒரு காரியம். கர்த்தரிலே நீங்கள் உங்களை திடப்படுத்தி கொள்ள தேவ நாமத்திலே நான் அழைக்கிறேன். நமது வாழ்வு தெய்வீக வாழ்வு, இவற்றிலே அவர் பலன் கொடுக்கிறார். He gives in our life and godly life, godliness, இவற்றிலே அவர் பலன் கொடுக்கிறார். உங்களுக்கு தேவையான பலனை கர்த்தர் கொடுக்கிறார். இந்த பலன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து உன்னதத்திலிருந்து வருவதால் அது உங்களுக்கு உதவி செய்கிறது. This power is at work in me and in you. இந்த லூக்கா 24ஆம் அதிகாரத்தை நாம் கவனிக்கும் பொழுது 3 வல்லமைகளை இங்கே நாம் அறிந்து கொள்கிறோம். Christ's resurrection display God's incomparably great power. கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஒப்பிட முடியாத பெரிய வல்லமையை, மகத்தான வல்லமையை உங்களுக்கு தருகிறது. இன்று காலையிலே ஒருவர் ஆலயத்தின் முகப்பிலே நின்று ஜெபித்து கொண்டிருப்பதை நான் பார்த்தேன். அவர் பலமுறை நெஞ்சை தட்டி தட்டி கையை நீட்டி நீட்டி அவர் ஜெபித்து கொண்டிருந்தார். நான் ஆச்சரியப்பட்டு போனேன். அன்புக்குரியவர்களே, கர்த்தர் அவருடைய உயிர்த்தெழுதல் உங்களுக்கு ஒப்பிட முடியாத வல்லமையை இன்று கொடுக்கும் என்று நீங்கள் நம்புங்கள். 2வதாக 13ஆம் தேதி கிறிஸ்து பரத்துக்கு ஏறின திருநாள். அவர் பரத்துக்கு ஏறுகிறார். 40 நாட்களுக்கு பின்பதாக உயிர்த்தெழுந்து 40 நாளுக்கு பின்பதாக ஈஸ்டரோடு சேர்த்து அவர் பரலோகத்துக்கு பிதாவின் சமூகத்திலே செல்கிறார். Christ's ascension and enthronement in heaven displayed God's power, incomparably great power. பரத்துக்கேறிய இயேசு அவர் சிங்காசனத்திலே உட்கார வைக்கப்படுகிறார். பிதாவின் வலது பார்சத்திலே அவர் உட்கார்ந்திருக்கிறார். அந்த வல்லமை உங்களுக்கு அனுகூலமாகிறது. 3வதாக Christ's headship over the church displays God's incomparably great power. கிறிஸ்துவின் தலைமைத்துவம், திருச்சபையிலே அவர் தலையாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய தலைமைத்துவம் திருச்சபையிலே
ஒப்பிட முடியாத வல்லமையை அது கொடுத்து கொண்டிருக்கிறது. உயிர்த்தெழுதல், கர்த்தர் பரத்துக்கு ஏறி பிதாவின் வலது பார்சத்திலே அமர்ந்திருப்பது, இன்னுமாக கிறிஸ்துவின் தலைமைத்துவம் திருச்சபையிலே உங்களுக்கு வல்லமையை தருகிறது. இதோடு நான் மற்ற ஒன்றை கூட்டுகிறேன். அடுத்த ஞாயிறு பரிசுத்த ஆவியின் திருநாள். ஆகவே கிரைஸ்ட் ஹோலி ஸ்பிரிட் இன் த சர்ச் displays God's incomparably great power. கிறிஸ்து பிதாவின் மூலமும் கிறிஸ்துவின் மூலமும் புறப்படுகிற பரிசுத்த ஆவியானவர் திருச்சபையிலே ஒப்பிட முடியாத வல்லமையை அவர் கொடுக்கிறார். இதற்காக நீங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். இந்த சூழலுக்கு இயேசுவானவர் தன்னுடைய சீஷர்களை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். Christ prepares his disciples for the power from heaven. உன்னதத்தின் பலனுக்காக அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், இந்த 24ஆம் அதிகாரத்தில் நாம் கவனித்த இந்த வசனங்கள் அனைத்தையும் அவர் தனிப்பட்ட முறையிலே சீஷர்களுக்கு என்று அவர் பேசுகிறார். Christ exclusively speaks to his disciples. அதையும் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இந்த வல்லமையை, நான் சொன்ன இந்த வல்லமைகளை பெற்றுக்கொள்வதற்கு 3 காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும். அதை சொல்லி நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். முதலாவதாக நான் சொல்ல விரும்புவது, கன்ஃபெஷன் ஆஃப் சின் கிரியேட்ஸ் பவர். பாவத்தோடு தேவ வல்லமையை உன்னதத்திலிருந்து பெற முடியாது. அவர் நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும். நீங்கள் கவனியுங்கள், இங்கே எழுதப்பட்டிருக்கிறது 47ஆம் வசனத்திலே, அந்தியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அது பிரசங்கிக்கப்பட வேண்டுமென்றால் பிரசங்கிக்கிறவர்கள் அவர்கள் மனம் திரும்ப வேண்டும், பாவ மன்னிப்பை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும். ரிப்பென்டன்ஸ் அண்ட் ரெமிஷன் ஆஃப் சின்ஸ். அன்புக்குரியவர்களே, நீங்கள் பாவ மன்னிப்பு பெற்றிருக்கிறீர்களா? மனம் திரும்புதல் என்ற அனுபவம் உங்களிடத்திலே உண்டா? அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். மனம் திரும்புதல் என்று சொல்லும் பொழுது that will change one's mind. அது ஒரு மனிதனின் மனதை மாற்றுகிறது, அவனுடைய இருதயத்தை மாற்றுகிறது. அவன் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ளுகிறான். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எந்த பாவம் உன்னை அழுத்துகிறதோ, எந்த பாவத்தின் நிமித்தமாக குற்ற உணர்வு உனக்கு இருக்கிறதோ, இயேசுவிடத்திலே வா. அவருடைய சமூகத்திலே வந்து பாவ அறிக்கை செய். அது உன்னை விடுதலையாகும். சங்கீதம் 1ஆம் சங்கீதத்திலே முதல் வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டும். துன்மார்க்கர் என்றால் பொல்லாங்கானவர்கள், கர்த்தரை பரிபூர்ணமாக வெறுக்கிறவர்கள். பாவிகள் என்றால் the one who misses the mark, செல்ல வேண்டிய பாதையிலே செல்லாமல் தவறான பாதையிலே செல்கிறவர்கள். பரியாசக்காரர் என்றால் the one who stands against God, தேவனுக்கு எதிராக நிற்கிறவர்கள். ஆகவே பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டுமென்றால் இந்த காரியங்களை நாம் செய்ய வேண்டும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல் பாவிடைய வழியில் நில்லாமல் பரியாசக்காரர் இருக்கும் இடத்தில் உட்காராமல் நம்மை காத்து கொள்ள வேண்டும். 1 யோவானின் புஸ்தகத்திலே
நாம் அடிக்கடி வாசிக்கிற வசனம் என்ன? நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளாக இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம், பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. சாலமோன் ராஜா கூட தன்னுடைய நீதிமொழிகளிலே அவர் எழுதி வைத்திருப்பது என்ன? நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாளிலே உங்களுடைய பாவங்களை மறைக்காதபடி இயேசுவின் சமூகத்திலே முழங்காற்படியிட்டு பாவங்களை அறிக்கை செய்து அவர் தருகிற சுத்தமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளுங்கள். அது உங்களுடைய மனதை, இருதயத்தை அது மாற்றும் என்பதை மறந்து போகாதீங்கள். ஒரு சமயத்திலே பணத்திலே பெருகிய வெல்தி பேரண்ட்ஸ், செல்வந்த குடும்பம் ஒன்று இருந்தது. அவர்களுக்கு ஒரு மகள் இருந்தாள். அவள் ஒருமுறை பெல்லி கிரகாமுடைய கூடுகையிலே ரட்சிக்கப்பட்டாள். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று அதுதான் ரட்சிக்கப்படுதல், குணப்படுதல், அந்த நிலைக்கு வந்தாள். இது அவளுடைய தாயாருக்கு மிகவும் சங்கடமாகிவிட்டது. அவள் தாயார் சொல்லுகிறார், யூ ஆர் ஏ ஸ்வீட் கேர்ள், நீ இனிமையான ஒரு பெண்மணி, யூ டோன்ட் நீட் திஸ், இது பாவிகளுக்குத்தான் இந்த மனம் திரும்புதல், உனக்கு தேவையில்லை என்று அந்த தாயார் சொல்லுகிறார்கள். அப்பொழுது தாயின் கண்களை நோக்கி பார்த்த மகள் அவள் சொல்லுகிறாள், மதர், மம், யூ cannot see my heart, நீங்கள் என்னுடைய இதயத்தின் உள்ளார்ந்த நிலையை பார்க்க இயலாது. மார்க்கு சுவிசேஷத்திலே இயேசுவானவர் என்ன சொன்னார்? 7ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்திலிருந்து, மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும், எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலை பாதகங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காம விகாரமும், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாங்கானவர்களாகிய இவைகளெல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்று இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த மகள், என்னுடைய இருதயத்தின் நினைவுகள், என்னுடைய இருதயத்தில் உள்ள போராட்டங்களை அன்பான தாயாரே நீங்கள் அறிய மாட்டீர்கள். ஆகவே ஐ நோ ஐ நீட் ஃபர்கிவ்னஸ் அண்ட் சால்வேஷன், இயேசுவின் மூலமாக எனக்கு ரட்சிப்பு வேண்டும், இன்னுமாக மன்னிப்பு வேண்டும் என்று அந்த மகள் சொன்னாளாம். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலே இயேசுவின் சமூகத்தில் உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட தீர்மானித்து அவர் கொடுக்கிற உன்னதத்தின் பலனை பெற்றுக்கொள்ளுங்கள். நான் விரும்புகிற ஒரு பாடல் வரியை நான் பாடுகிறேன், நீங்களும் என்னோடு பாடலாம். எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா என்ற பாடலிலே, ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே இந்த ரட்சிப்பின் அனுபவத்தில் இருந்தால் திரும்ப விழாது உங்களை காத்துக்கொள்ளவும் நான் அதிகமாக அழைக்கிறேன். திரும்ப விழாது காரும் இயேசு நாயகா, கிருபை இழாது காரும் இயேசு நாயகா,
கன்ஃபெஷன் ஆஃப் சின் கிரியேட்ஸ் பவர். தேவனை நோக்கி திரும்புவது, பாவத்திலிருந்து நாம் விடுதலை பெறுவது உன்னதத்தின் பலனை கொடுக்கிறது. ரெண்டாவதாக கம்யூனியன் கிரியேட்ஸ் பவர். தேவ ஐக்கியம், தேவனோடு உள்ள ஐக்கியம், அது வல்லமையை தருகிறது. தாமஸ் கெமிஸ் என்பவர் எழுதிய கிறிஸ்துவின் அனுசாரம் என்ற புஸ்தகம், இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட், இது கிடைத்தால் ஆங்கிலத்திலோ தமிழிலோ கிடைத்தால் நீங்கள் வாசியுங்கள். அது கிறிஸ்துவின் அனுசாரத்தை உடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். கிறிஸ்துவோடு எப்படி வாழ்வது என்பதை அது கற்றுத்தாரும். இந்த லூக்கா சுவிசேஷத்திலே 24ஆம் அதிகாரத்துக்கு வாருங்கள். அங்கே எம்மாவுக்கு என்ற கிராமத்துக்கு செல்கிற 2 பேரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, எருசலேமுக்கு 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவு என்ற கிராமத்துக்கு 2 பேர், சீஷர்களிலே 2 பேர் புறப்பட்டு போகிறார்கள். 15ஆம் வசனம், இயேசு அவளோடு பேசி சம்பாஷித்து கொண்டு அவர் பேசி சென்று கொண்டு இருக்கிறார். சீஷர்கள் அவர் இயேசு என்பதை அறிந்து கொள்ளவில்லை. ஊருக்கு பக்கத்திலே வந்தவுடனே 28ஆம் வசனம், அப்பொழுது இயேசு அப்புறம் போகிறவர்கள் போல காண்பித்தான். இந்த வார்த்தை ஒரு பெரிய மனிதனை கர்த்தருக்குள்ளாக கொண்டு வந்தது. த ஜென்டில்னஸ் ஆஃப் ஜீசஸ். அவர் மாலை நேரத்திலே ஊருக்கு அருகாமலே வரும்பொழுது அவர்களை விட்டு தள்ளி போக ஆரம்பித்தார் என்பதை அறிந்து ஒருவர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். Jesus was going to go further. அங்கே 29ஆம் வசனத்திலே, அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். இதிலே பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை அது சரியாக தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. வருந்தி கேட்டுக்கொண்டார்கள், பலவந்தமாக கேட்டுக்கொண்டார்கள். டிசைபிள்ஸ் கன்ஸ்ட்ரெயின்டு ஜீசஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லலாம். ஃபோர்ஸ்ஃபுல், ப்ரிவைல் அப்பான் என்று அதனுடைய அர்த்தம் வருகிறது. வருந்தி கேட்டார்கள், பலவந்தமாக கேட்டார்கள். அதன் அடிப்படையிலே இயேசுவானவர் அவளோடு தங்குகிறார். அங்கே அப்பத்தை பிட்டு அவளுக்கு கொடுக்கும் பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்படுகிறது. இயேசுவை அவர்கள் அறிந்து கொண்டார்கள். எங்கே 1 அல்லது 2 பேர் கூடும் பொழுது அங்கே இயேசுவானவர் வருகிறார். நீங்கள் தனி ஜெபம் செய்யும் பொழுதும் இயேசுவானவர் அங்கே உங்களை தேடி வருகிறார். ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் டைம் டு ஸ்பெண்ட் வித் ஜீசஸ். இயேசுவோடு ஐக்கியம் கொள்வதற்கு நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுடைய வீடு சின்ன வீடோ பெரிய வீடோ, ஜெபம் பண்ணுவதற்கென்று ஒரு இடத்தை வைத்து கொள்ள வேண்டும். பாம்பேயிலே தாராவி என்ற இடத்திலே நான் சென்றிருக்கிறேன். அங்கே வாழ்கிற தமிழ் மக்கள் பலரை நான் சந்தித்திருக்கிறேன். சின்ன அறையாக இருந்தாலும் அந்த வீட்டை மிக அழகாக வைத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இடங்களிலே வாழுகிற நீங்களும் ஒரு சின்ன ஒரு ஷீட் போட்டு அதில் நீங்கள் அமர்ந்து ஜெபிக்கலாம். அப்படி என்றால் வீட்டுக்காரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த இடத்திலே நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் என்று. ஆகவே நீங்கள் நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஸோ ஃபைண்ட் டைம் ஃபார் யுவர் ப்ரேயர். அது மிக முக்கியமானது. அங்கே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இயேசுவோடு அவர்கள் ஐக்கியப்படும் பொழுதுதான் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. அவரை அறிந்தார்கள் என்று 31ஆம் வசனத்திலே நாம் கவனிக்கிறோம். And again you have to find time to read, meditate the word of God. கர்த்தருடைய வசனத்தை வாசிக்க, தியானிக்க நீங்கள் நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் இந்த நாளின் காலையிலே யோசித்தேன், நாம் இந்த ஊரடங்கு காலத்திலும்
வேதத்தை வாசித்து முடிக்கலாம். அப்படி வாசித்து முடிக்கிறவர்கள் என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு நான் பரிசுத்த வேதாகமம் ஒன்றை நான் தர ஆயத்தமாக இருக்கிறேன். நீங்கள் ஆரம்பித்து வேதத்தை முடிக்க பிரயாசப்படுங்கள். வாசிப்பது மட்டுமல்ல, அதை தியானிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அதன் வழிகளிலே நீங்கள் நடக்க வேண்டும். அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ரீட் அண்ட் மெடிடேட் த வேர்ட் ஆஃப் காட் அண்ட் ஃபைனலி யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் த வேர்ட் ஆஃப் காட். அப்படி பயன்படுத்தும் பொழுது, அதன் வழியிலே உங்களை அபியாசம் செய்து கொள்ளும் பொழுது, மற்றவர்களுக்கு அந்த வசனத்தை உங்களுடைய வாழ்க்கை மூலமாக, வார்த்தை மூலமாக நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். ஸோ யூ ஹாவ் டு ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்ஃபர்மேஷன் அண்ட் ரெவலேஷன். இன்ஃபர்மேஷன் என்பது என்ன? தகவல். ரெவலேஷன் என்பது என்ன? வெளிப்பாடு. இது கர்த்தருடைய வெளிப்பாடு. அதே சமயத்தில் இது நிறைய தகவல்களை நமக்கு கொடுக்கிறது. ஒருவர் இப்படி சொல்லுகிறார், தாமஸ் வாட்சன் என்பவர் சொல்லுகிறார், த பைபிள் இஸ் நாட் ஓன்லி இன்ஃபார்ம்ஸ் யூ பட் இன்ஃப்ளேம்ஸ் இன் யூ. அது உனக்கு தகவல்களை கொடுக்கிறது மட்டுமல்ல, இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் சொல்லுகிறார்கள் 32ஆம் வசனத்திலே, வேத வாக்கியங்களை இயேசு நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். உங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும்படியாக இந்த வேத வசனத்தை நீங்கள் தியானிக்க வேண்டும். கர்த்தர் அந்த கிருபையை உங்களுக்கு தருவாராக. ஒரு சமயத்திலே ஒரு பெண்மணி தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியே பொருட்களை வாங்க அவர்கள் சென்றிருந்தார்கள். வீட்டுக்கு திரும்பி வந்தார்கள். தங்களுடைய கைப்பையிலே துளாவி பார்க்கிறார்கள், வீட்டு சாவி இல்லை. பக்கத்திலே உள்ள அயலகத்தாரிடத்திலே வீட்டு சாவிகள் என்னென்ன இருக்கிறதோ அதையெல்லாம் வாங்கி திறந்து பார்க்கிறார்கள், திறக்க முடியவில்லை. நாட் ஒன் ஆஃப் தம் வுட் ஃபிட். அப்பொழுது ஒருவர் கேட்கிறார், ட்ரை த latch. உங்களுடைய வீட்டு தாழ்பாலை சோதித்து பாருங்கள். உடனே இந்த அம்மையார் வந்து தாழ்பாலை சோதித்து பார்க்கிறார்கள். அது திறந்தே இருந்தது. அன்புக்குரியவர்களே, வேத வசனம் உங்களுக்கு திறந்த புத்தகமாக இருக்கிறது. அதை நீங்கள் வாசிக்க வேண்டும். இது எல்லார் கையிலும் அது வருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் தான் அதை எடுத்து வாசிக்க வேண்டும். திறக்கும் பொழுது கர்த்தர் உங்களை வெளிப்படுத்தி, உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி அந்த உன்னதத்தின் பலனை அவர் தர ஆயத்தமாக இருக்கிறார். கம்யூனியன் கிரியேட்ஸ் பவர். தேவ ஐக்கியம் வல்லமையை தருகிறது. மூன்றாவதாக நான் சொல்லி முடிக்க விரும்புவது, கன்ஃபெஷன் ஆஃப் சின் கிரியேட்ஸ் பவர். தேவனை நோக்கி திரும்புவது, பாவத்திலிருந்து விடுதலை பெறுவது, அது வல்லமைக்கு நேராக நம்மை நடத்துகிறது. ரெண்டாவதாக கம்யூனியன் கிரியேட்ஸ் பவர். தேவ ஐக்கியம் நமக்கு வல்லமையை தர நம்மை நடத்துகிறது. மூன்றாவதாக காம்ப்ளியன்ஸ் கிரியேட்ஸ் பவர். காம்ப்ளியன்ஸ் என்றால் என்ன அர்த்தம்? ஒபீடியன்ஸ், கன்ஃபார்மிட்டி, சபிஷன் என்ற அர்த்தம். கீழ்ப்படிதல், ஏற்ப வாழுதல், சமர்ப்பணம். ஆகவே நான் தமிழிலே தேவ இணக்கம் நமக்கு வல்லமை தருகிறது என்று சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் என்ன செய்கிறார்? 50ஆம் வசனத்திலே, பின்பு இயேசு பெத்தானியா வரைக்கும் அவளை அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவளை ஆசீர்வதித்தார். ஆனால் முந்தின வசனத்திலே அவர் என்ன சொல்லுகிறார்? என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள். அவர்கள் பெத்தானியாவிலே இருக்க இயேசுவானவர் சொல்லவில்லை, இவர்களும் விரும்பவில்லை. அவர்கள் எருசலேமுக்கு சொல்லுகிறார்கள்.
பின் வசனத்திலே நீங்கள் கவனிக்கும் பொழுது அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டு இருந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலரின் புஸ்தகத்திலே நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் 1ஆம் அதிகாரம் அங்கே இயேசுவானவர் புறப்பட்டு பரலோகத்துக்கு சென்ற உடனே 12ஆம் வசனம், மலையிலிருந்து ஒலிவமலை என்னப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். யாரெல்லாம் என்ன அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. 14ஆம் வசனத்திலே அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அந்நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது என்று எழுதப்பட்டிருக்கிறது. 120 பேர் அங்கே அவர்கள் வந்து எருசலேமிலே உன்னதத்தின் வல்லமையால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் அவர்கள் காத்திருக்கிறார்கள். இயேசுவானவர் 2ஆம் வசனத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது இயேசுவானவர் அவர்களை நிரப்புகிறார். பிதாவிடத்திலிருந்தும் கிறிஸ்துவிடத்தில் புறப்பட்டு வந்த பரிசுத்த ஆவியானவர் அவர்களை நிரப்புகிறார். ஆகவே இந்த இணக்கத்தை பெற நீங்கள் வாஞ்சியாக இருக்க வேண்டும். வேத வசனம் அப்படி சொல்கிறது. 42ஆம் சங்கீதத்திலே நாம் கவனிக்கும் பொழுது, மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா வாஞ்சித்து உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. இது கோராகின் புத்திரருடைய சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கோராகின் புத்திரருடைய சங்கீதமெல்லாம் கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஏதுவான சங்கீதங்கள். அங்கே அந்த வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும். We have to have hunger and thirst for God. பசியும் தாகமும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். You need to have passion for God. இயேசுவின் மேலே, தேவனின் மேலே வாஞ்சை உங்களுக்கு இருக்க வேண்டும். And you have to separate yourself for the heavenly power. உங்களை பிரித்து வைத்துக் கொள்ள வேண்டும், பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒரு சமயத்திலே இறுக்கமான கயிறின் மேலே நடக்கிற ஒரு மனிதர், அவர் கண்களை மூடிக்கொண்டு தான் அந்த கயிறிலே நடப்பார். முன்னாலே ஒரு சக்கரம் உள்ள ஒரு தள்ளுவண்டி இருக்கும். அதை நினைக்கும் பொழுதே நமக்கு பதற்றம் வருகிறது. அவர் இது ஐரோப்பாவிலே பல இடங்களிலே அவர் பல உயரமான இடங்களிலே அந்த கயிறில் ஏறி சாதனை செய்தார். அப்பொழுது வேடிக்கையாக ஒருவர் சொன்னார், உங்களுக்கு பயண பணம் தந்து விடுகிறேன், இன்னுமாக உங்களுக்கு நான் பரிசு நான் தருகிறேன். அமெரிக்காவிலே, அது அமெரிக்காவிலும் கனடாவுக்கும் இடையிலே தான் அந்த நைஜீரியா நீர்வீழ்ச்சி, நைஜீரியா ஃபால்ஸ் இருக்கிறது. 3 இடங்களிலே அந்த அருவி விழுகிறது என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் அந்த அருவியிலே நீங்கள் இந்த கயிறிலே தாண்டி செல்ல வேண்டும் என்று சொல்கிறார். உடனடியாக இந்த மனிதர் இதுவரை அமெரிக்கா சென்றது கிடையாது. உடனடியாக அமெரிக்கா செல்கிறார். நைஜீரியா நீர்வீழ்ச்சி, அதனுடைய உயரம் 167 அடி, அதனுடைய அகலம் 2700 அடி என்று சொல்லப்படுகிறது. அமெரிக்காவில் உள்ள நீர்வீழ்ச்சி அது 90லிருந்து 120 அடி என்று சொல்லப்படுகிறது. 940 நீள்வட்டத்திலே அதனுடைய நீளம், அதனுடைய ஸ்பேன் அது இருக்கிறது. கயிறிலே கண்களை மூடிக்கொண்டு அந்த ஒரு சக்கரம் உள்ள வண்டியை அவர் தள்ளிக்கொண்டு அவர் செல்லுகிறார். செல்லும் பொழுது சென்று அவர் கரை சேர்ந்து விடுகிறார். உடனே அந்த மனிதரிடத்திலே, சரி உங்களுக்கு திருப்தி தானே, நான் தாண்டி விட்டேன் அல்லவா, இன்னும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் ஒரு காரியம் செய்யுங்கள், நான் மீண்டும் அந்த கயிறிலே செல்லுகிறேன், நீங்கள் அந்த ஒத்தை சக்கர அந்த தள்ளு வண்டியிலே உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாராம். அவருக்கு பதட்டம் அடைந்து போனார். இது எப்படி என்னால் முடியும் என்று சொல்லி போனார். அன்புக்குரியவர்களே, பலமுறை நாம்
கர்த்தரை குறித்து பல காரியங்களை அறிந்து கொள்கிறோம். ஆனால் அந்த வல்லமையை பெறுவதற்கு தேவனோடு இணக்கம் செய்து கொள்ள நம்மால் முடியவில்லை. இந்த நாளிலே அந்த முயற்சியை செய்யுங்கள். தேவனோடு இணைந்து கொள்ளுங்கள். அப்பொழுது அந்த உன்னதத்தின் பலன் உங்களை அது சந்திக்கும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வல்லமை தேவை தேவா என்ற பாடலிலே ஒரு கவியை பாடி நான் ஜெபித்து கடந்து செல்ல விரும்புகிறேன். தெரிந்தவர்கள் என்னோடு நீங்கள் பாடலாம். நித்திய காலம் வாசம் செய்யும் சத்திய ஆவியை தாரும். நித்திய காலம் வாசம் செய்யும் சத்திய ஆவியை தாரும். திக்கற்றோனாய் விட்டிடாமல் தேற்றவாளனாய் வந்திடும். திக்கற்றோனாய் விட்டிடாமல் தேற்றவாளனாய் வந்திடும். கரங்களை தட்டி நாம் பாடுவோம். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. தேவை தேவா, அதையே போதாரும் தேவா. தேவை தேவா, அதையே போதாரும் தேவா. எங்கள் பரம தகப்பனே, உன்னதத்தின் பலன் எங்களுக்கு அவசியம். இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த அந்த வல்லமை, மரத்துக்கு ஏறி பிதாவின் வலது வாரசத்திலே இருந்து எங்களுக்காக மன்றாடுகிற அந்த வல்லமை, பரிந்து பேசுகிற அந்த வல்லமை, திருச்சபையின் தலைமைத்துவத்தை ஏறெடுத்து எங்களுக்கு கர்த்தர் தருகிற வல்லமை மிகவும் வேண்டும். நீ எல்லாம் அறிந்தவராக, சர்வ வல்லவராக, சர்வ நல்லவராக நீ இருக்கிறேன். அதை புரிந்து கொண்டோம். நீ பரலோகத்துக்கு சென்ற பின்பதாக பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு அனுப்பினேன். ஆகவே பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வேண்டும். உன்னுடைய கிருபையை எங்களுக்கு தாரும். அதற்கு ஆயத்தமாக எங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து நீர் விரும்புகிற பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். கன்ஃபெஷன் ஆஃப் சின் கிரியேட்ஸ் பவர். இன்னுமாக தேவனோடு உள்ள ஐக்கியம் அது வல்லமையை தருகிறது. கம்யூனியன் கிரியேட்ஸ் பவர். அந்த வல்லமையை எங்களுக்கு தாரும். உம்மோடு உறவாடுகிற நேரத்தை கூட்டிக் கொண்டே இருக்கவும், பரம தகப்பனே உடைய வேதத்தை வாசித்து தியானித்து அதன்படி நடப்பதிலே நாங்கள் ஜாக்கிரதையாக இருக்கவும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் பரம தகப்பனே, காம்ப்ளியன்ஸ் கிரியேட்ஸ் பவர். தேவ இணக்கம், கீழ்ப்படிவது, சமர்ப்பணம் செய்வது, இதன் மூலமாக எங்களுக்கு உன்னதத்தின் பலன் கிடைக்கிறது. அங்கே சீஷர்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து எருசலேமிலே வந்து உன்னதத்தின் பலனை பலனால் அவர்கள் தரிப்பிக்கப்படும் வரை எருசலேமிலே காத்திருந்தார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அந்த வல்லமை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தருளப்பட்டார்.
நாங்களும் ஆயத்தப்பட்டு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். உடைய நாம மகிமைப்படட்டும். உடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதியும். உடைய சுதந்திரத்தை கர்த்தர் மீட்டுக் கொள்ளும். உடைய சுதந்திரத்தை உம்முடைய உன்னத பலனால் நீர் அவர்களை நிரப்ப தேவ நாமத்திலே நான் செபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய காணிக்கை வேலைக்குள்ளாக நாம் கடந்து செல்கிறோம். உங்களுடைய கைகளிலே இருக்கிற காணிக்கைகளை கையிலே எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். வாய்ப்பு வரும் பொழுது கர்த்தருக்கு அதை படையுங்கள். இப்பொழுது எங்கே இருந்தாலும் சரி, கர்த்தருக்காக நீங்கள் நியமித்திருக்கிற காணிக்கையை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். என் பரம தகப்பனே, கர்த்தர் எங்களை எல்லா நிலையிலும் தாங்குகிறேன். உம்முடைய சமூகத்திலிருந்து வாங்குகிற ஆண்டவரே, நன்மையிலே இருந்து காணிக்கையை ஏறெடுக்கிறோம். இந்த காணிக்கையை கர்த்தர் நீ ஆசீர்வதி. இது என் ஜனத்துக்கு பெரிய ஒரு விருத்தியை தருகிற ஒரு காணிக்கையாக இருக்கட்டும். அவர்களை சகல விதத்திலும் ஆசீர்வதி. கோடா கோடியாய் அவர்கள் பெருக அருள் செய்வீராக. கிருபை மிகுந்திருக்கட்டும். கர்த்தருடைய ராஜ்யம் அது ஓங்கட்டும். இயேசு கிறிஸ்து மூலமே வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். காணிக்கை பாடலாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 11ஆம் பாடலை நாம் பாடுவோம். திரிமுதல் கிருபாசனனே சரணம். பாடல் கீதங்கள் 11ஆவது பாடல். எங்கள் பரம தகப்பனே, கர்த்தரை தொழுது கொள்ள இந்த பரிசுத்த தினத்திலே எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தீர். நாங்கள் இருக்கிற இடங்களிலே, வாழுகிற இடங்களிலே இருந்து கர்த்தரை தொழுது கொள்ள எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர். ஒருவேளை நாங்கள் ஆரோக்கியம் குறைந்து மருத்துவமனையிலே படுத்திருக்கலாம். எங்களுக்கு விடுதலையை நீ தர வல்லவராய் இருக்கிறீர். உம்மை நம்பி நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே இருக்கிற பதட்டங்கள் நீங்கி அவர்கள் உறுதியாக வாழவும், தங்களையும் மற்றவர்களையும் காத்து கொள்ளவும் கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த கொரோனா காலத்திலே தங்களுக்கு அருமையானவர்களை எழுந்து தவிக்கிற குடும்பங்களிலே சமாதானம் பெருகட்டும். மருத்துவமனையிலே உயிருக்காக போராடுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களுக்கு திடத்தை, நம்பிக்கையை, பிரகாசத்தை கர்த்தர் அருளி செய்யும்.
அதுபோல் ஆக்சிஜனுக்காக ஆண்டவரே காத்திருக்கிறவர்களுக்கு ஆக்சிஜன் நிறைய கிடைக்க கர்த்தர் உதவி செய்யும். அரசாங்கம் அதற்காக எடுக்கிற முயற்சிகள் அனைத்தையும் பலிதமாக்கும். அதிகாரிகளும் அமைச்சர்களும் முதலமைச்சரும் அதிகமாக அவர்கள் எங்களுடைய ஜனத்தை பாதுகாக்க வேண்டும், ஒரு உயிர் கூட போய்விடக்கூடாது என்ற ஒரு லட்சியத்தை எடுத்து அவர்கள் உழைக்கிறதை நான் கவனிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தரே என் ஜனத்துக்கு விடுதலை இப்படி எடுக்கப்படுகிற முயற்சிகளினாலே கர்த்தர் உதவி செய்வீராக. கடந்த திங்கட்கிழமையிலிருந்து முழு ஊரடங்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலத்திலும் ஜனத்துக்கு செய்ய வேண்டியதை நீ செய்யும். ஆண்டவரே, அவர்களை பாதுகாத்து கொள்ளும். உன்னதத்தின் பலன் எல்லாருக்கும் தேவை. நீர் சர்வத்தையும் அறிந்தவர், சர்வ வல்லவர், சர்வ நல்லவர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆம்னிசியன்ஸ் காட், ஆம்னிபோட்டன்ஸ் காட், ஆம்னி பெனிவலன்ஸ் காட், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுதல் மூலமாக எங்களுக்கு வல்லமையை தருகிறீர். உயிர்த்தெழுதின் வல்லமையை தருகிறீர். பரத்துக்கேறி பிதாவின் வலது வாரசத்திலே அமர்ந்து ஆண்டவரே, எங்களுக்காக நீர் பரிந்து பேசுகிறீர், எங்களுக்காக நீர் மன்றாடுகிறீர். அந்த வல்லமை எங்களுடைய ஜீவனை அது பாதுகாத்து கொள்ளுகிறது. எங்களுடைய ஆத்மாவை பாதுகாத்து கொள்ளுகிறது, எங்களை பாதுகாத்து கொள்ளுகிறது. ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் பரம தகப்பனே, கர்த்தர் எங்களுக்காக நீர் எடுக்கிற தலைமைத்துவத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். சபையிலே தலைமைத்துவத்தை எடுத்து ஹெட்ஷிப் ஆஃப் சர்ச் எங்களுக்கு வல்லமையை திருச்சபையிலே தருகிறேன். அதுபோல பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு பொழிந்து ஆண்டவரே எங்களை வல்லமைப்படுத்துகிறீர். ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அதற்கு எங்களை நாங்கள் பரிசுத்தம் செய்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். தேவனை நோக்கி திரும்புவது எங்களுக்கு வல்லமையை கூட்டி தருகிறது. கன்ஃபெஷன் ஆஃப் சின் கிரியேட்ஸ் பவர். கம்யூனியன் கிரியேட்ஸ் பவர். கம்யூனியன் வித் காட், கம்யூனியன் வித் த வேர்ட் ஆஃப் காட், இது எங்களுக்கு வேண்டும். தேவ ஐக்கியம் எங்களுக்கு வல்லமையை தருகிறது. இனமாக காம்ப்ளியன்ஸ் கிரியேட்ஸ் பவர். தேவனை தேவ சமூகத்திலே சமர்ப்பணம் செய்வது, கீழ்ப்படிவது, அது தேவ இணக்கத்தை எங்களுக்கு தருகிறது. சீஷர்கள் அதையே செய்தார்கள். எருசலேமுக்கு சென்று காத்திருந்தார்கள். உன்னதத்தின் பலன் தரிப்பிக்கப்படும் வரை அவர்கள் காத்திருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு அருளப்பட்டார். ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் பரிபூர்ணமாக அருளப்பட்டு அவருடைய ஆளுகையிலும் போதனையிலும் அவர் எங்களை நடத்துகிற காரியங்களிலும் திரியேக தேவ வழியிலே எங்களை காத்துக்கொள்ள உதவி செய்கிறார். இந்த நாளின் ஆசீர்வாதத்தை உடைய ஜனத்துக்கு தார், ஒவ்வொருவருக்கும் தார். அவருடைய ஜெபங்களுக்கு கர்த்தரை பதில் தார். அற்புத விடுதலைகள் தேவன் நாமத்திலே என் ஜனத்துக்கு இன்றே கிடைப்பதாக. கர்த்தருடைய வல்லமை கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து என் ஜனத்தை நோக்கி செல்வதாக. அவளை திடப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக. உலகத்தின் எந்த முனையிலே இருந்தாலும் அவர்களை கர்த்தரை காத்துக்கொள்வீராக. விடுதலை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவர்களுக்கு சொந்தமாவதாக. அவருடைய பணிகளை பாதுகாத்துக் கொள்வீராக. கர்த்தருடைய திருச்சமூகம் முன் செல்வதாக. கிறிஸ்து இயேசு நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர்.
கர்த்தர் திருமுகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி இப்பொழுது எப்பொழுது உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். இதா குமாரன் ஒரு சுத்தாவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் சதா காலமாக நிலைத்திருப்பதாக. முடிவுக்கு இதமாக இதங்களும் கீர்த்தனைகளும் 36ஆம் பாடலை பாடுவோம். இதங்களும் கீர்த்தனைகளும் 36. அல்லேலூயா, தேவனை அவருடைய பரிசுத்த ஆலயத்தில் துதியுங்கள். தேவனை அவருடைய பரிசுத்த ஆலயத்தில் அவரை துதியுங்கள், என்றும் அவரை துதியுங்கள், என்றும் அவரை துதியுங்கள். வல்லமை விளங்கும் வானத்தை பார்த்து வல்லமை நிறைந்த கிரியை காண அல்லேலூயா, 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 அவரை துதியுங்கள், என்றும் அவரை துதியுங்கள், என்றும் அவரை துதியுங்கள். மாட்சிமை பொருந்திய மகத்துவத்திற்காய் எக்கால தோனியோடே அவரை துதியுங்கள், என்றும் அவரை துதியுங்கள், என்றும் அவரை துதியுங்கள். வீணை சுரமண்டலம் தாம்பூரு நடனத்தோடும் யாழோடும் குழலோடும் தாளங்களோடும் அல்லேலூயா, 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 அவரை துதியுங்கள், என்றும் அவரை துதியுங்கள், என்றும் அவரை துதியுங்கள். பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் ஏகித சங்கீதத்தோடும் அவரை துதியுங்கள், என்றும் அவரை துதியுங்கள், என்றும் அவரை துதியுங்கள். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதியுங்கள், சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா, 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 அவரை துதியுங்கள், என்றும் அவரை துதியுங்கள், என்றும் அவரை துதியுங்கள். எங்கள் கண்மலையும் மீப்பெருமாயிருக்கிற எங்கள் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் கர்த்தருடைய சமூகத்திலே எப்பொழுதும் பிரியமாய் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே சென்று வருவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். ஸ்தோத்திரம். May God bless you.